Good evening. Good evening, ma'am. அசைன்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? எஸ். மேம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மேம். ஆனா அட்டாச் பண்ண தான் முடியல. ஸோ எவ்வளோ சீக்கிரமா முடியுதோ லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஹைசன்பர்க் போன கிளாஸ்ல டி ப்ராக்லி ஈக்குவேஷன் ஹைபோதசிஸ் வரைக்கும் முடிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஸோ போர்ஸ் அட்டாமிக் மாடலுக்கு அப்புறமா வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்லி வந்துச்சு. ஸோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடலுக்கு அப்புறமா வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடலுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி இருந்துச்சு. எதுக்குன்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஏதாவது ஒரு பார்ட்டிகளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் வச்சுக்கலாம், அந்த பார்ட்டிகளுக்கு வந்து ஒரே நேரத்துல எக்ஸாக்ட் பொசிஷன் அப்புறமா மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. It is impossible to know both the exact position and the exact momentum of a particle at the same time. So ஒரு பார்ட்டிகளுக்கு ஒரே at the same timeல வந்து நம்ம பொசிஷனை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நம்ம இதுல எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மொமெண்டம்னா பி, மாஸ் இன்டு வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பொசிஷன்னா எங்க அந்த பார்ட்டிகல் இருக்கு, சோ இது ஏதாவது ஒரு பொருளோட பொசிஷன் என்னது, அந்த பொருள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதான் பொசிஷன். மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, மொமெண்டம்னா என்னது, மாஸ் இன்டு வெலாசிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P is equal to m into small v. கேபிட்டல் V எழுதுனா அது வந்து வால்யூம்னு வந்துடும், ஸ்மால் வினா வெலாசிட்டி. ஹவு ஃபாஸ்ட் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இட்ஸ் மூவிங். மொமெண்டம்னா என்னது, எவ்வளவு வேகமா எந்த டைரக்ஷன்ல வந்து அது மூவ் ஆகுதுன்னு சொல்லி அதான் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஏதாவது ஒண்ணு வந்து ஏதாவது ஒரே ஒரு பொசிஷன் இல்லைன்னா மொமெண்டம் தான் வந்து நம்ம ப்ரிசைஸா மெஷர் பண்ண முடியும் ஒரே நேரத்துல. ஓகேங்களா? சோ ஏன் வந்து இந்த பிரின்சிபல் வந்துச்சுன்னா, திஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் பேட். சோ ஒரே நேரத்துல பொசிஷனும் மொமெண்டமும் கண்டுபிடிக்க முடியாது, அதனால வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சயின்டிபிக்கலா நிறைய இன்னும் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் ரீசன் கிடையாது. எதுக்குன்னா வந்து பார்ட்டிகளுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்கிறதுனாலதான். என்ன ரீசன்? ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கான ரீசன் என்னது, அதான் பொசிஷனும் மொமெண்டமும் ஒரே நேரத்துல கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. அதோட ரீசன் என்னதுன்னா, ஒரு பார்ட்டிகளுக்கு வந்து அந்த ஒரு பார்ட்டிகல் வந்து வேவ் நேச்சர் காமிக்க ஆரம்பிச்சு, அதனாலதான் வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா? நம்ம எவ்வளவு பாசிபிளான பெஸ்ட் பாசிபிள் மெஷரிங் டூல் எடுத்தாலும் இந்த யூனிவர்ஸ்ல இந்த லிமிட்டை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? we cannot beat this limit. எதுக்குன்னா பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இருக்கு. வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால நம்ம வந்து ஒரு பொருளுடைய ஒரு பார்ட்டிகளுடைய பொசிஷன் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரொம்ப ஈஸியான வேலை, அண்டர்ஸ்டாண்டபிளான வேலை வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோடைய ஒரு ஸ்கெட்ச் மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னா என்னது? இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர், டு ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட் பொசிஷன் அப்புறமா எக்ஸாக்ட், ரெண்டு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், பொசிஷன் அப்புறமா மொமெண்டம் அட் த சேம் டைம் ஃபார் அ பார்ட்டிகல். ஓகேங்களா? சோ வந்து நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது பார்க்கலாம். இது நான் சொன்னது புக்ல. யூ கான்ட் ப்ரிசைஸ்லி நோ எவ்ரிதிங் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரே நேரத்துல நீங்க ப்ரிசைஸா ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாது, ஒண்ணுதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாரு. ஸோ 1927ல வந்து வெர்னர் ஹைசன்பர்க், இவர் தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து கொடுத்தாரு. ப்ரொபோஸ் தி ரெவல்யூஷனரி ஐடியா தட் சேலஞ்ச் போர்ஸ் அட்டாமிக் மாடல். சோ போர்ஸ் அட்டாமிக் மாடலே வந்து சேலஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. டியூ டு வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி, நம்ம வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடலுக்கு அப்புறமா வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி படிச்சோம்ல. சோ ஒரு பார்ட்டிகல் வந்து வேவ் நேச்சரும் காமிக்கும், பார்ட்டிகல் நேச்சரும் காமிக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சோம்ல. டைனி பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ் cannot have both their position and momentum known exactly at the same time. நானும் அதே தான் சொன்னேன். It is impossible to measure position and exact momentum
மொமெண்டம்னா என்னது? மாஸ் இன்டு வெலாசிட்டி, எவ்வளவு வேகமா எந்த டைரக்ஷன்ல போகுது அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க எழுதலாம், இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் கூட எழுதலாம். சோ ஏன் இதனால கண்டுபிடிச்ச ரீசன் என்னதுன்னா, டியூ டு வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரான், புரோட்டான், அப்புறமா இன்னும் நிறைய டைனி பார்ட்டிகல், அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இல்ல. இது சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இல்ல. எலக்ட்ரான், புரோட்டான் அந்த மாதிரி தான் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இல்லாது இது வந்து வேவ் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம டி ப்ராக்லி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு. டி ப்ராக்லி என்ன சொன்னாரு? ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டிக்கல் வந்து அதோட வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கிறதுனால அது வேவ் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லி, தேங்க்ஸ் டு டி ப்ராக்லி. அவர் தான் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகளும் வேவ் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. சோ வந்து வேவ்னா எங்கேயோ வந்து எங்கேயோ ஸ்பேஸ்ல வந்து அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டே இருக்கும். நீங்க அதை எடுத்து வேவ் எடுத்து ஒரு இடத்துல பின் பண்ண முடியாது. சரிங்களா? அது பெர்ஃபெக்ட்டா வந்து அதோட ஸ்பீடு, அதோட இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் சொன்னாரு, ஒரே நேரத்துல நம்ம பொசிஷன் இல்லனா மொமெண்டம் தான் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே ஒரே நேரத்துல அதை எடுத்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இந்த இந்த பிரின்சிபலோட கோர் ஃபார்முலா என்னதுன்னா, டெல் எக்ஸ் டெல்டா எக்ஸ், இந்த சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, அதான் டெல்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. இந்த ஃபார்முலாஸ் நீங்க படிச்சுதான் தீரணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஷீட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துடுறேன், அது ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. ஒரே ஷீட்ல எல்லா ஃபார்முலாஸும் இருக்கும். நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ரெண்டு ரெண்டு ஃபார்முலாவை படிச்சு நீங்க ஞாபகம் பண்ணிக்கலாம். ஓகே, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டரா கூட இருக்கலாம், ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம். அதனால கிரேட்டர் தான் சின்ன டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹெச் பை 4π. மேக்ஸ் வந்து மேக்ஸோட சிம்பிள் தான் இது, நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? சோ டெல்டா எக்ஸ் என்னதுன்னா அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். டெல்டா அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டினா கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா அதை சர்டைன்னா அந்த பர்டிகுலர் திங் அப்படின்னு சொல்லல. அன்சர்டனிட்டினா கரெக்டா வந்து நம்மளால சொல்ல முடியாது. சோ டெல்டா எக்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேங்களா? அதோட ப்ரிசைஸ் பொசிஷனை நம்ம அவ்வளவா கண்டுபிடிக்க முடியாது. சோ டெல்டா எக்ஸ் வந்து பொசிஷன், எக்ஸ்னா பொசிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பினா மொமெண்டம். மொமெண்டம்னா என்னது? மாஸ் இன்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து டெல்டா வி. மாஸ் வந்து நம்ம அதை வந்து டெல்டா போட தேவையில்லை, அது அன்சர்டனிட்டி தேவையில்லை. மாஸ் வந்து ஒரு பிக்ஸ்டு இது. சோ எம் டெல்டா எக்ஸ் இன்டூ இன்டூ டெல்டா பி கிரேட்டர் than or equal to h by 4. இப்போ h Planck's constant 6.626 into 10 power minus 34 ஜூல் per second. அது வந்து நம்ம ஜூல் செகண்ட், அது வந்து ஈஸி தான். This is not a limitation of technology, it's a fundamental property. நான் சொன்னல, நம்ம கிட்ட வந்து டெக்னாலஜி இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது வந்து வெறும் அந்த பார்ட்டிகளோட தியரி, அந்த பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? வேவ் ப்ராப்பர்ட்டினால தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் கொடுத்தாலே அந்த பாயிண்ட் எதனால அதை கண்டுபிடிக்க முடியாது. தேர்ட் என்னது? தேர்ட் வந்து இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? உங்களுக்கு டைம் இருந்தா ஃபார்முலாவை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா அவ்வளவு நெசசரி இல்லை. வாட் டஸ் இட் மீன்? என்ன மீனிங் இந்த ஃபார்முலாவோட? என்ன மீனிங்னா, இஃப் யூ நோ எக்ஸாக்ட்லி வேர் an electron is, உங்களுக்கு கரெக்டா அந்த எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா, இந்த பொசிஷன் தெரிஞ்சா அதோட ஸ்பீடு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே நேரத்துல பொசிஷன் இல்லைன்னா மொமெண்டம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், ரெண்டுமே ஒரே நேரத்துல கண்டுபிடிக்க முடியாது, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ நோ வேர் an electron is, பொசிஷன் தெரிஞ்சா, பொசிஷன் இப்போ டெல்டா எக்ஸ், அதான் டெல்டா எக்ஸ் தான் பொசிஷன், அது உங்களுக்கு ஜீரோன்னு தெரிஞ்சா ஸ்பீடு, ஸ்பீட்னா எதுல இருக்கு? மொமெண்டம்ல தான் இருக்கா? மொமெண்டம் உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும், அதான் தெரியவே தெரியாது. யூ காண்ட் நோ இட் ஸ்பீடு. அதுவே உங்க ஸ்பீடு உங்களுக்கு கரெக்டா தெரியுது. வெலாசிட்டி, ஸ்பீட்னா ஒண்ணுல வெலாசிட்டி. நீங்களா வெலாசிட்டி உங்களுக்கு வந்து கரெக்டா ப்ரிசைஸா தெரிஞ்சுச்சுன்னா, ஆனா அந்த எலக்ட்ரானோட பொசிஷன் உங்களுக்கு தெரியாது. லொகேஷன் தெரிஞ்சா ஸ்பீடு தெரியாது, ஸ்பீடு தெரிஞ்சா லொகேஷன் தெரியாது, அவ்வளவுதான். சிம்பிள் லாங்குவேஜ் சொல்லிட்டேன். when does this matter? எதுக்கு வந்து எப்போ வந்து இது யூஸ் ஆகும், எப்போ வந்து இந்த மேட்டர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் லைக், மேக்ரோஸ்கோபிக்னா பெரிய பெரிய, மைக்ரோஸ்கோபிக்னா சின்னதா, மேக்ரோனா பெருசு, லைக் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ். Planck's constant is so small that the uncertainties are negligible. Planck's constant ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு தான் வந்து இது வந்து வேலை செய்யும். The uncertainty is significant and we can't apply classical physics. அதான் இந்த uncertainty வந்து ரொம்ப வந்து ரொம்ப ப்ரிசைஸாலாம் இருக்காது. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் சிக்னிபிகண்டா இருக்கும்,
இது வந்து இதுல வந்து நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ் இது எப்படி போகுது அது அப்படி இது பண்றது அப்படிலாம் வந்து நம்மளால கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இவர் வந்து ஒரு ஹைபோதசிஸ் கொடுத்தாரு நம்மளுக்கு. இது ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் வந்து இது போஹர்ஸ் மாடலோட டிஸ்அக்ரி பண்ணுது? நான் சொன்னேன்ல, போஹர்ஸ் மாடலுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது. ஏன்னா போஹர் என்ன சொன்னாருன்னா, எக்ஸாக்ட் பொசிஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே நேரத்துல வெலாசிட்டி, பொசிஷன், எனர்ஜி எல்லாமே வந்து அவர் கரெக்ட்டா இருக்கும், வரும் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சாரு. எக்ஸாக்ட் பொசிஷன், அப்புறமா எக்ஸாக்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான். ஆனா நம்மளோட ஹைசன்பர்க் என்ன சொல்றாரு, ஒரே நேரத்துல உங்களால எக்ஸாக்ட் பொசிஷன், எக்ஸாக்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியாது. அப்பனா அக்கார்டிங் டு ஹைசன்பர்க் பிரின்சிபல் இது தப்பு தானே? போஹர் வந்து எக்ஸாக்ட் பொசிஷன், எக்ஸாக்ட் வெலாசிட்டி எந்த பார்ட்டிகல், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எதுக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம் சொன்னாரு. அட் த சேம் டைம் ஆனா ஹைசன்பர்க் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. யூ கான்ட் ஹேவ் போத் வேல்யூ ப்ரிசைஸா உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. போஹரோட ஃபிக்ஸ்டு ஆர்பிட் அந்த கான்செப்டே வந்து ஹைசன்பர்க் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டார். This limitation led to development of quantum mechanical model of an atom where electrons are not fixed in fixed orbit but in a cloud-like regions of probability. So Bohr என்ன சொன்னாரு, எலக்ட்ரான் வந்து ஒரு fixed orbitல fixed சர்க்குலர் பாத்ல வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும்னு சொன்னாரு. ஆனா ஐசன்பர்க் என்ன சொன்னாரு, அதெல்லாம் வந்து ஆகாது. ஒரே நேரத்துல பொசிஷன் வெலாசிட்டி எல்லாம் கண்டுபிடிக்கும். எப்படி வந்து அது கரெக்டா ரவுண்டாலாம் வந்து போகாது. ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்பிட்ல வந்து இருக்காது அப்படின்னு சொன்னதுனால ஒரு புது மாடல் வந்துச்சு. 3 மாடல் பார்த்தோமா, தாம்சன் பிளம் பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாம்சன் மாடல் கூட சொல்லலாம் நீங்க. செகண்ட் வந்து ரூதர்ஃபோர்ட் ஆல்பா பார்ட்டிகல் மாடல். தேர்ட் ஒன் வந்து போஹர்ஸ் அட்டாமிக் மாடல். ஃபோர்த் ஒன்னா வந்து நம்மளுக்கு ஒரு புது மாடல் கிடைச்சிருக்கு, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஃபீல்டு இது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில எல்லாம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் வெரி டஃபஸ்ட் ஃபீல்ட். இது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்ல என்ன பேசிஸ் அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்ல பிக்ஸ்டு ஆர்பிட்ல வந்து இருக்காது, ரிவால்வ் ஆகாது. ஏதாவது ஒரு கிளவுட் மாதிரி எங்கேயோ ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டினா வரும் இல்ல வராது, அந்த மாதிரி தான். ஸோ எங்கேயோ வந்து அது ஏதோ கிளவுட் மாதிரி ரீஜன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்டெக்ஸ் கொஸ்டின் ஓகே, நம்ம வந்து இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணலாம். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி? நம்ம வேவ் போஹர்ஸ் அட்டாமிக் மாடலுக்கு அப்புறமா வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி வந்து படிச்சோம்ல. அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு பார்ட்டிகல் இருக்கு, எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகலா, இது வந்து வேவ் நேச்சரும் காமிக்கும், வேவ் ப்ராப்பர்ட்டி கூட காமிக்கும், பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி கூட காமிக்கும், டிபெண்டிங் ஆன் தி எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல, டைஃப்ராக்ஷன், அப்புறமா வந்து காம்ப்டன் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. ஸோ ஒரே லைன் தான் இந்த ஆன்சர். நீங்க வேணா எக்ஸாம்பிள்ஸ் கூட எழுதலாம். எந்த பார்ட்டிகல் எதுல எல்லாம் வேவ் நேச்சர் காமிக்குது, எதுல பார்ட்டிகல் நேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க். 2 மார்க்ஸ்ல கேட்டா இந்த பாயிண்டே மோர் தென் எனஃப். இதுல வந்து ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் எழுதினா போதும். அதுவே 3 மார்க்ஸ்ல கேட்டா நீங்க கொஞ்சம் எலாபரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த எக்ஸ்பெரிமெண்ட் தட் எஸ்டாப்ளிஷ் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். சோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் கரெக்டா, எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். நிக்கல் கிறிஸ்டல் வச்சு டேவிசன் அப்புறமா கெர்மர் 2 பேரும் வந்து கொடுத்தாங்க. ஜெர்மர், ஓகேங்களா? இவங்க 2 பேரும் வந்து எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். வெறும் நேம் த எக்ஸ்பெரிமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. நேம் த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் மட்டும் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் நேம் கொடுத்துட்டு யார் வந்து அதை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு தான் எழுதணும். அதுவே வந்து எக்ஸ்பிளைன் தி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தேர்ட் பாருங்க, கம்ப்யூட் தி டி ப்ராக்லி வேவ்லென்த் அசோசியேட்டட் வித் an எலக்ட்ரான் மூவிங் வித் a velocity of 100 கிலோமீட்டர் per second. சோ கம்ப்யூட்னா கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த் என்னது? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. டி ப்ராக்லி வேவ்லென்த் என்னது? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. h ஓட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு, கான்ஸ்டன்ட் 6.626 into 10 power minus 34 டிவைடட் பை m என்னது? 9.1 into 10 power minus, எலக்ட்ரானோட மாஸ் அது m. ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ தெரியலனா கூட ப்ராப்ளம் இல்ல. சோ எலக்ட்ரானோட மாஸ் என்னது? 9.1 10 to the power minus 31. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து படிச்சுதான் தீரணும் இது. இந்த வேல்யூஸா நீங்க நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் a big deal. 9.1 into 10 to the power minus 31. அப்புறமா வெலாசிட்டி இங்க கொடுத்துட்டாங்க. இது 100 கிலோமீட்டர் பர் செகண்ட். இதை வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்தணும். நான் எப்படி சொல்றேன், மேக்ஸ் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பேசிக் மேக்ஸ் தான்.
நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வரோம்ல 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் 1000 மீட்டர். எப்போதும் வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட்ல தான் மெஷர் பண்றோம். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். நீங்க பிசிக்ஸ் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து இது ரொம்ப பேசிக் ஃபார்முலா தான். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். பிசிக்ஸ்ல ரொம்ப பேசிக் இது. ஸோ 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். பாருங்க, ஒரு சாக்லேட் வந்து 5 rupees. நம்ம 2 சாக்லேட் சொல்லுவீங்க 5 into 2 10 rupees அப்படி சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் 1 கிலோமீட்டர் 1000. 100 கிலோமீட்டர்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100 into 1000. அவ்வளவுதான், சிம்பிள். என்ன வரும்? 100 into 1000. 1000 10 power 3 கூட எழுதலாம். ஓகேங்களா? 10 power 3 னா 10 into 10 into 10. ஓகேங்களா? சோ நார்மலா இதுல சம் போடும்போது இப்படிதான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? என்ன வரும்? இங்க பாருங்க, 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஜீரோஸ்னு அர்த்தம். 1000 வந்து 10 கியூப்னு எழுதலாம். அப்புறமா வந்து 10,000 வந்து 10 பவர் 4னு எழுதலாம். பவர்ல தான் நம்ம எழுதுவோம் இந்த மோஸ்டா. சோ இதுக்கு என்ன வரும்? 100க்கு 10 ஸ்கொயர்னு எழுதணும். இன்டு 1000க்கு 10 கியூப்னு எழுதலாம். இது ஈஸி தான். பண்ணி நார்மலா மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ஆனா இப்பவே நான் வந்து எப்படி கிளாசிக்கல் கெமிஸ்ட்ரியில எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம் போடும்போது ஈஸியா இருக்கும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அதுலதான் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஒரே நம்பர் இருக்கா? ஒரே நம்பர் இருந்து டிஃப்ரெண்ட் பவர் இருக்கு. பவர்னா இந்த ஸ்கொயர், இந்த 2 அப்புறமா 3 தான் பவர்னு சொல்லுவாங்க. சோ ஒரே நம்பருக்கு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குன்னா பவர்ஸ் ரெண்டுமே ஆட் ஆகும். சோ பவர்ஸ் ரெண்டுமே ஆட் ஆகும். ஸோ 2 + 3. நான் பேசிக் மேக்ஸே உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படின்னா என்ன? ஒரு 2 + 3 என்னது 5. ஸோ 10 power 5. ஓகேங்களா? ஆன்சர் வந்துச்சா? 1 into 10 power 5 நத்திங் பட் 10 power 5 தான். ஸோ 10 power 5 மீட்டர் பர் செகண்ட் வந்துச்சு. ஸோ 6.6 டிவைடட் பை இங்க நார்மல். நான் ரொம்ப ரொம்ப பேசிக்கா வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர் வரணும். அப்புறமா டைமும் எடுக்க கூடாதுன்னா இப்படிதான் நீங்க வந்து கால்குலேஷன் போடணும். 6.6 into 10 power -31 31 அது. ஓகேங்களா? 1 into 10 power 5 எழுதணும். இல்லை, 10 power 5. ஓகே, சாரி. டென் பவர் 5. அப்புறமா மேல வந்து 10 power -34. ரொம்ப ஷார்ட்டா எழுதிக்கணும். எவ்வளவு சிம்பிளா முடியுதோ கால்குலேஷன் அவ்வளவு சிம்பிளா கொடுத்தா டைமும் வேஸ்ட் ஆகும். டைமும் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். எனர்ஜியும் நம்மளோட சேவ் ஆகும். ஓகேங்களா? கன்ஃபியூஷனும் அதிகமா வராது. ஸோ ஒன்னும் இல்லை, இப்போ 6.6 டிவைடட் பை 91 டிவைட் பண்ணா போதும். ஸோ 66 டிவைடட் பை 91. எப்பவுமே கீழே இருக்கிற நம்பர் தான் வந்து டிவைடட்ல வெளியில போடணும். ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? இங்க பாருங்க, இங்க போடுறேன். 91 டிவைடட் பை 66 பண்ணா ஆன்சர் வந்துடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பவர்ஸ் எப்பவுமே வந்து 10 பவர் சம்திங் இருக்கும். ஓகேங்களா? எல்லா சம்லயும் 10 பவர் சம்திங், அது எல்லாமே டுகெதரா நம்ம எழுதணும். இங்க பாருங்க, மேல வந்து 10 பவர் -34 இருக்கா? இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கீழே இருக்க டினாமினேட்டர், மேல இருக்கிறத நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிராக்ஷன் இதெல்லாம். ஓகேங்களா? மேல இருக்கிறத நியூமரேட்டர் சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத டினாமினேட்டர் அப்படி சொல்லுவாங்க. டவுன் டினாமினேட்டர். சோ டினாமினேட்டர் இருக்கிறத நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும். சோ என்ன ஆகும்? இன்டூ இந்த பவர் வந்து என்ன சைன் இருக்கோ அது ஆப்போசிட் ஆயிடும். இப்போ கீழே பாருங்க, டினாமினேட்டர்ல மைனஸ் சைன்ல இருக்க பவர் -31 இருக்கா? மேல வந்து அது +31 ஆயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். 10 பவர் 31 இன்டூ இங்க பாருங்க, இன்னொரு பவர் இருக்கு. 10 பவர் 5 டினாமினேட்டர் இருக்கு. அது மேல நியூமரேட்டர்ல கொண்டு வந்தா 5 +5 வந்து -5 ஆயிடும். பவர்ஸ் ஆட் பண்ணலாமா? என்னென்ன பவர்லாம் இருக்கு? -34 +33
-5. பாருங்க மைனஸும் பிளஸும் மைனஸ். மைனஸ் இன்டூ பிளஸ் எப்போ நான் வந்து பரவாயில்ல பேசிக் மேக்ஸ் சொல்லி தரேன், நோ ப்ராப்ளம். மைனஸ் பிளஸ் 1 minute. சோ மைனஸ் பிளஸ் வந்து மைனஸ் ஒண்ணும் இல்ல. 34ல இருந்து 33 போனா என்னது 1. இப்போ இங்க பாருங்க சைன் பாருங்க, பெரிய நம்பர்ல என்ன சைன் இருக்கோ அதுவே எழுதணும். இப்போ வந்து 34 33 இருக்கு, இல்ல பெரிய நம்பர் எது 34 தானே, அதுல என்ன சைன் இருக்கு மைனஸ், மைனஸ் சைன். இப்போ வந்து -5 இருக்கா, இப்போ பாருங்க மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ். சோ 5 + 1 என்னது 6. இதுல பெரிய நம்பர் சைன்ல இருக்கு மைனஸ், 5 தானே பெருசு, சோ மைனஸ். ஆன்சர் வந்து மைனஸ். ஓ 31, சாரி சாரி சார். 31 போனா வேல்யூஸ் வந்து மாறும். 31. ஸோ 31ல இருந்து 4 போனா 3 வரும். -3 31 தானே. 3. சோ இது வந்து 8 வரும். நீங்க சொல்லுவீங்க இங்க பாருங்க பவர்ல 9 இருக்கு, நீங்க 8 சொல்றீங்க. சோ வெயிட் பண்ணலாம், எங்களுக்கு பேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் 91 டிவைடட் பை 66 பண்ணலாமா. சோ 91 டிவைடட் பை 66 பண்ணா சோ 0.0 0.7 வரும் கரெக்டா. சோ 0.7 into 10 power -8. எப்பவுமே நம்ம வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல 0.72 வரும், 72 வச்சுக்கலாம். சோ எப்பவுமே சயின்டிபிக் நோட்டேஷன்ல இந்த சயின்ஸ்ல நம்ம மேக்ஸ் போடும்போது எப்படி போடணும்னா எப்பவுமே நம்பருக்கு அப்புறமா தான் பாயிண்ட் வரணும். சின்னது 7.2 தான் எழுதணும். இப்போ இந்த சைட்ல இருந்து நம்ம ஒரு நம்பர் வந்து ஒரு பாயிண்ட் முன்னாடி கொண்டு போறோம்ல, அப்ப வந்து என்ன ஆகும்னா 10 ஒரு நம்பர் வந்து ஆட் ஆயிடும் பவர்ல. சரி ஆகும் 10 power 8 வந்து 10 power -9 ஆயிடும். சோ ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துருச்சா. நீங்க இவ்வளவு பெரிய சம் போடுறதுக்கு வந்து நான் இவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சா. கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும், போட போட பழகிடும். இல்ல நான் ஒரு சம் சொல்லி கொடுத்தா டைம் ஆகத்தான் செய்யும். ஆனா நான் ஒரு சம் சொல்லி கொடுத்தோமா நீங்க அதை பிக்கப் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா. சோ ஆல்மோஸ்ட் இப்படிதான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபையா பண்ணணும். கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸ்லாம் வரும், அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். நானோமீட்டர் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஸ்டேட் அது அது ஓகே, வீட்டுலாம் சொல்லி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து வேவ் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் வந்து பார்க்கலாம். 1 minute chat section. चलिए chat. Why would the uncertainty happen if both values have to be found? ஸோ அன்சர்டினிட்டி வந்து ஏன் நடக்குதுன்னா சயின்டிஸ்ட் வந்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க, அதனாலதான் அன்சர்டினிட்டி நடக்குது அப்படிலாம் இல்ல. நேச்சரே இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நீங்க சொன்ன கொஸ்டினை வந்து நம்ம கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ்லாம் பார்ட்டிகல்ஸ் சொன்னாங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா டி ப்ராக்லி ஹைபோதசிஸ், அப்புறமா எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எல்லாம் படிச்சிருப்போம்ல, அதுல என்ன சொல்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எலக்ட்ரான் குவாண்டம், அதாவது குவாண்டம் மெக்கானிக் அந்த வேர்ல்டுலயே நான் ரொம்ப பெரிய ஃபீல்டுன்னு சொன்னல, அதுல எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ்னு வந்து சொல்லிட்டாங்க.
நீங்க வேவ் வந்து ஒரே பாயிண்ட்ல இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. ஓகேங்களா? சோ வேவ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இந்த டைரக்ட் எக்ஸ்ல தான் போகும். டைரக்ஷன்ல தான் போகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்க வேணாலும் போகும் வேவ். சிங்கிள் அதுக்கு ஒரே நேரத்துல சிங்கிள் ஸ்பீடு தான் இருக்கும். ஓகேங்களா? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைம்ல சிங்கிள் ஸ்பீட் வந்து மாத்தலாம். ஏதாவது ஒரு ஸ்மால் லொகேஷன்ல ஏதாவது ஒரு ஸ்மால் பொசிஷன் ப்ரிசைஸ் பொசிஷன்ல வந்து நீங்க அந்த வேவ பின் பண்ண ஆரம்பிச்சீங்களா, நீங்க ஒரே ஒரு வேவ் வந்து நீங்க பின் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் பொசிஷன் கண்டுபிடிக்கணும் ஒரு வேவோடது. அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரே நேரத்துல அத பின் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெறைய வேவ்ஸ் வந்து கொண்டு வந்து தான் நீங்க வந்து அதோட மொமெண்டம்லாம் கண்டுபிடிக்க முடியும். பொசிஷன்னா ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? நீங்க வந்து நெறைய வேவ்ஸ் வந்து யூ நீட் டூ கம்பைன் மெனி டிஃபரெண்ட் வேவ்ஸ். சோ நெறைய டிஃபரெண்ட் வேவ் தான் நீங்க நெறைய டிஃபரெண்ட் வேவ்ஸ நான் மறுபடியும் கிளியரா சொல்றேன். நெறைய நீங்க ஏதாவது பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா, ஒரே ஒரு வேவ் உங்களால பின் பண்ண முடியாது. நெறைய வேவ்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆ சொல்றது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கும். அதுலருந்து நீங்க ஒரே ஒரு வேவ நீங்க வந்து பின் பண்ண முடியாது. நெறைய வேவ்ஸ் தான் நீங்க வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ நெறைய வேவ்ஸ் பிடிச்சு தான் நீங்க பொசிஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்க இந்த மாரி நெறைய வேவ்ஸ்லாம் பிடிக்கும் அ பின் பண்ணும்போது, ந அ ஒரு ஒரு வேவ்க்கும் ஒரு ஒரு மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம்னா ஸ்பீடு இருக்கும். நான் என்ன சொன்னேன், ஒரு வேவ்க்கு ஒரு டைம்ல ஒரு ஸ்பீடு இருக்கும். சிங்கிள் ஸ்பீடு இருக்கும். நெறைய வேவ்க்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்பீடு இருக்கும். அப்பனா இதுல ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி நடக்குதுல்ல. இமேஜின் பண்ண முடியுதா? சோ இதுல வந்து அன்சர்டனிட்டி நடக்கும். எதுக்குன்னா, இது வந்து நேச்சர். இதோட மெஷர்மென்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பிராக்டிகலா தானே இருக்கு. கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தானே இருக்கு. இப்ப கொஞ்சம் உங்களால ஆமா. எஸ். காம்ப்ளெக்ஸிட்டி. வேவ்ஸோட காம்ப்ளெக்ஸிட்டி நேச்சர் அந்த மாரி இருக்கு. எலக்ட்ரான் ஒரு வேவ். வேவ் வந்து ஒரே நேரத்துல ஒரே ஸ்பீட்ல போகணும் அப்படிலாம் ஒரே நேரத்துல ஒரே டைம்ல ஒரு ஸ்பீட்ல போகணும் இல்ல. ஓகேங்களா? நம்ம பொசிஷன் வந்து இது பண்ணணும். நெறைய குரூப் ஆஃப் வேவ்ஸ் தான் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து வேவ் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் வந்து பார்க்கலாம். ஓகே. சோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாரி நான் குடுத்துறேன் ஃபர்ஸ்ட். சோ கிளியரா? ஒரு டாபிக் நல்லா கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. மேபி கெமிஸ்ட்ரில தான் வரும். பிசிக்ஸ்ல வரும். சோ வேவ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் இதுதான் வந்து எலக்ட்ரானோடைய மாடர்ன் டிஸ்கிரிப்ஷன் மாரி. ஓகேங்களா? சோ எலக்ட்ரானோடைய மாடர்ன் ஐடியா எப்படி வந்து எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நீங்க அத பத்தி படிப்பீங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் பிசிக்ஸ்ல மேபி வரும். அதுல வந்து இந்த எலக்ட்ரானுடைய புது மாடல் மாரி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதான் வேவ் மெக்கானிக்கல் மாடல். இந்த மாடல் என்ன சொன்னாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் டைனி பார்ட்டிகிள் ஆர்பிட்டிங் த நியூக்ளியஸ் இன் அ ஃபிக்ஸ்டு பாத். போவர் என்ன இமேஜின் பண்ணாரு? எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத்ல வந்து அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு, ரிவால்வ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து அது இல்ல. ஓகேங்களா? சின்ன சின்ன நியூக்ளியஸ் சுத்தி நான் சொன்னேன்ல நியூக்ளியஸ் வந்து சன்னு, எலக்ட்ரான் வந்து பிளானெட்ஸ் மாரி. சரிங்களா? அத சுத்தி இப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, எலக்ட்ரான் வந்து சின்ன பார்ட்டிகிள் இல்ல. இதுவாயிட்டே இருக்கு. எலக்ட்ரான் இப்போ ஒரு ஸ்டாண்டிங் வேவ் ஆயிடுச்சு. எங்கேயோ நியூக்ளியஸ் ஏதோ இருக்குன்னா, ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து சர்க்கிள்ஸா காமிச்சேன்ல. உங்களோட இமேஜ்ல நான் உங்களுக்கு சர்க்கிள் மாரி ஒரு காமிச்சேன் ஞாபகம் இருக்கா? ஒரு நியூக்ளியஸ் வந்து நடுவுல இருக்கு. அத சுத்தி சர்க்கிளா இருக்கு. சர்க்குலர் பாத் இருக்கு. அதான் ஆர்பிட்ஸ்ன்னு சொன்னேன். அதுல வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு சொன்னோம். இப்ப அந்த ஐடியாவே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. புது ஐடியா வந்துச்சு. என்னது எலக்ட்ரான் நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கெங்கேயோ வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. ஸ்பேஸ்ல. ஓகேங்களா? நீங்க வேவ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் வந்து இங்க புடிச்சு பின் பண்ண முடியுமா? உட்கார வைக்க முடியுமா? இல்ல. பிகாஸ் அது எங்கேயோ வந்து நீங்க குரூப் ஆஃப் வேவ்ஸ் தான் பிடிக்க முடியும். இல்ல எங்கேயோ வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவ் வந்து ஸ்பேஸ்ல ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. We can only predict where an electron is likely to be. நம்ம வந்து predict பண்ண தான் முடியும். எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கலாம். ப்ராபபிலிட்டி தான். ஏதோ ஒரு பாசிபிலிட்டி வந்து அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி predict தான் பண்ண முடியும். அதோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நம்மளால குடுக்க முடியாது. இந்த மாடல் வந்து யார் குடுத்தாங்கன்னா, லூயிஸ் டி பிராக்லி, அப்புறமா எர்வின் ஷ்ரௌடிங்கர். 2 பேர் வந்து குடுத்தாங்க. இங்க ஒருத்தர் தான் குடுத்துருக்காங்களா? சோ 2 பேர் வந்து இதுக்கு வந்து ஐடியாஸ் வந்து குடுத்தாங்க. ஓகேங்களா? இது எர்வின் ஷ்ரௌடிங்கர் 1926ல இத டெவலப் பண்ணாங்க இந்த மாடல். இவர் வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ பேஸ் பண்ணி எலக்ட்ரான ஒரு புது மாடர்ன் டிஸ்கிரிப்ஷன் குடுத்தாரு.
இந்த 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 ஐடியா, இந்த மாடல் வந்து போஹர்ஸ் மாடல்ல வந்து தோக்கடிச்சிருச்சு. ஓகேங்களா? நான் சொன்ன ஐடியா தான். கோர் ஐடியா இதுல என்னது? எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவ். எலக்ட்ரான எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னா, வேவ் ஃபங்ஷன் வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம். வேவ் ஃபங்ஷன் வந்து இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் ஒரு சர்க்குலர் பாத்ல இருக்காது. அது வந்து அம் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வெறும் பிரெடிக்ட் தான் பண்ண முடியும் அதோட லொகேஷன. ஏன் வந்து இந்த வேவ் மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, போஹர்ஸ் மாடல் வந்து ஹைட்ரோஜன் மாரியான ஆட்டம்ஸ் மட்டும் தான் வொர்க் ஆச்சு. மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்க்கு வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்னா அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாமா? கேட்கலாம். மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்னா வந்து ஹையர் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம், கார்பன், ஆக்ஸிஜன் நெறைய நெறைய எலக்ட்ரான் இருக்கு. ஆக்ஸிஜனுக்கு பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஹைட்ரோஜன் மட்டும் தான் வந்து போஹர் மாடல்ல வந்து வொர்க் ஆச்சு. இது வந்து போஹர் லிமிடேஷன்ஸ் வந்து ஃபர்தரா வரும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? என்னது இது ஏன் வந்து இந்த வேவ் மாடல் வந்துச்சு? போஹர்ஸ் மாடல் வந்து இட் ஒன்லி வொர்க்ட் ஃபார் ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ். ஹைட்ரோஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஒரு எலக்ட்ரானுக்கு மட்டும் தான் வந்து வொர்க் ஆச்சு. மத்ததுக்கெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறமா வந்து ஏன் போஹர் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணல கரெக்ட்டா நம்மளுக்கு என்னது? எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்லயே சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து இட் குடன்ட் எக்ஸ்பிளைன். ஏன் வந்து இது எலக்ட்ரான் வந்து ஒரே ஆர்பிட்ல வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேங்களா? ஏர்லியர் மாடல்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். அதனால தான் புது மாடல் நம்மளுக்கு வந்து மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா? அப்புறமா இது வேவ் பார்ட்டிகிள் டியூவலிட்டிய வந்து ஹேண்டில் பண்ண முடியல. 3 ரீசன்ஸ் ஏன் இந்த வொர்க்கிங் மாடல் வந்துச்சு. ஏர்லியர் மாடல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஏன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் போஹர்ஸ் மாடல் ஹைட்ரோஜன் மாரியான ஆட்டம்ஸ்க்கு மட்டும் தான் வொர்க் ஆச்சு. செகண்ட் ஏன் எலக்ட்ரான்ஸ் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல நம்மளுக்கு. ஏன் வந்து எலக்ட்ரான் ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கு. எனர்ஜியே ரேடியேட் பண்ண மாட்டேங்குது. அதெல்லாம் சொல்லவே இல்ல. தேர்ட் பாயிண்ட் என்னது? வேவ் பார்ட்டிகிள் டியூவலிட்டிய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வேவ் மாடல் என்ன பண்ணுச்சு, இந்த 3 இஷ்யூஸையும் வந்து நல்லா வந்து சால்வ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? நம்மளோட எலக்ட்ரான வந்து அது வேவ் மாரி வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுச்சு. ஒரு மேத்தமேட்டிக்கல் வேவ் ஈக்குவேஷன் வந்து வரும். ஓகேங்களா? ஒரு வேவ் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த வேவ் ஈக்குவேஷன் வச்சு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன் பார்க்கலாமா? வேவ் ஃபங்ஷன். சொன்னது அதான் நான் சொன்னேன்ல எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ். இந்த வேவ் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, இந்த வேவ் ஃபங்ஷன் வச்சு. மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன் தட் கன்டெய்ன்ஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் அபௌட் அன் எலக்ட்ரான். வேவ் ஃபங்ஷன்ன்றது எலக்ட்ரான் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இது வந்து கன்டெயின் பண்ணிடுச்சு. இதுல வந்து இருந்துச்சு. ஃபவுண்ட் பை சால்விங் ஷ்ரௌடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். ஷ்ரௌடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்கும். SWEன்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரில. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன். இத வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வேவ் ஃபங்ஷன் ஒண்ணு வந்து டிஸ்கவர் ஆச்சு. Wave function square gives the probability of finding the electron in region of space. This region is called an orbital. So இந்த wave function வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணா இது எல்லாமே வந்து வேவ் ஃபங்ஷன வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணா எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல தான் இந்த வேவ் எங்கேயோ போயிட்டே இருக்கு. கரெக்ட்டா? எலக்ட்ரான் வந்து எங்கேயோ ஸ்பேஸ்ல வந்து வேவ் மாரி போயிட்டே இருக்கு. இந்த அ வொர்க் ஃபங்ஷன் ஸ்கொயர் வந்து இந்த வொர்க் ஃபங்ஷன் ஸ்கொயர் என்ன குடுக்குதுன்னா நம்மளுக்கு, எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு கெஸ்ஸிங் மாரி குடுக்குது. இந்த ரீஜியன் பேரு தான். இது ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இங்க தான் எலக்ட்ரான் இருக்கும்னு சொல்லி ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஆர்பிட்டல். இது ஆர்பிட் இல்ல. இது ஆர்பிட்டல். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் டிஃபரன்ஸ். ஆர்பிட்க்கும் ஆர்பிட்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆர்பிட்னா ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத். இல்ல ஃபிக்ஸ்டு ஆர்பிட் நெறைய வாட்டி நம்ம வந்து போஹர் மாடல்ல பார்த்தோம்ல. ஆர்பிட்னா இட்ஸ் a ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத். ஆர்பிட்டல்னா வந்து இது ப்ராபபிலிட்டி இருக்கலாம். எலக்ட்ரான் அங்க இருக்கலாம். எலக்ட்ரானோட வேவ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3D ரீஜியன் மாரி. ஸ்பேஸ் மாரி. ஓகேங்களா? ஆர்பிட்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கு. சர்க்கிள்னா ரேடியஸ் இருக்கும்ல. ஓகேங்களா? இதுக்கு வந்து எந்த ஷார்ப் பவுண்டரியும் கிடையாது. இது எங்க வேணாலும் இருக்கலாம். இது வந்து இதோட பவுண்டரி அன்லிமிட்டட், இன்ஃபினைட். இதோட எனர்ஜி குவான்டைஸ்டா இருக்கு. நான் சொன்னேன்ல ஒரு ஆர்பிட்க்கும் ஒரு எனர்ஜி இருக்கும்னு சொல்லி சொன்னேன். ஆனா இதோட எனர்ஜிலாம் வந்து ஆ ஒன்லி இதுல வந்து எனர்ஜி மட்டும் தான் குவான்டைஸ்டா இருக்கும். அப்படின்னா இதோட எனர்ஜி மட்டும் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதான் ஃபிக்ஸ்டா இருக்கும். குவான்டைஸ்னா ஃபிக்ஸ்டா இருக்கும். எனர்ஜி, ஷேப், ஆரியன்டேஷன் இது எல்லாமே ஃபிக்ஸ்டா இருக்கும் இதுல.
ஓகேங்களா? இப்போ இந்த எனர்ஜி, ஷேப், ஓரியன்டேஷன்னா பொசிஷன். இந்த 3மே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல கண்டுபிடிச்சதுனால இத குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் நம்பர்ஸ்லாம் பார்க்கலாமா? ஈச் ஆர்பிட்டல் அண்ட் ஈச் எலக்ட்ரான் ஆர்பிட்டல்ல உள்ளதான் வந்து ஒரு பேக்ல புக்ஸ் மாரி. ஆர்பிட்டல் பேக், எலக்ட்ரான் வந்து புக்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஆட்டம் இஸ் டிஃபைன்டு பை 4 குவாண்டம் நம்பர். 4 குவாண்டம் நம்பர் வச்சு ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டல்ல வந்து டிஃபைன் பண்றாங்க. ஓகேங்களா? என்னென்ன குவாண்டம் நம்பர்னா என், எல், எம், அப்புறமா எஸ் கூட சொல்லலாம். எஸ் கூட சொல்லலாம், எம்எஸ் கூட சொல்லலாம். என்னது? எம், எல் கூட சொல்லலாம். இல்லைன்னா வெறும் எம் கூட சொல்லலாம். எஸ் கூட சொல்லலாம். இல்லைன்னா எம்எஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்க போனா உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ என்ன என்னதுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா எனர்ஜி லெவல் அப்புறமா சைஸ். இது ஒரு ஆர்பிட்டலோடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு எனர்ஜி இருக்கு, என்ன லெவல்ல இருக்கு எனர்ஜி, அப்புறமா அதோட சைஸ் எவ்வளவு. எனர்ஜி லெவல் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நல்லா வந்து போக்கஸ்டா கவனிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எல் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இல்லைன்னா ஆங்குலார் குவாண்டம் நம்பர். 2 நேம்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன் நம்ம படிக்கிறோம்ல, 2 நேம் 3 நேம்ஸ் அப்படிலாம் இருக்குல்ல. இது ஏன் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ யூ ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட். நம்ம வந்து அசிமுத்தல் தானே படிச்சோம், இல்ல ஆங்குலார்னு கொடுத்துருக்காங்களே, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனா நீங்க ஆப்ஷன்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு மார்க் வந்து லூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வந்து எல்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆர்பிட்டலுடைய ஷேப் வந்து கொடுக்கும். எஸ், ஷேப் ஆஃப் அன் ஆர்பிட்டல் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதோட நம்பர் சொல்றாங்க பாருங்க, 0ல இருந்து n-1 வரைக்கும் இருக்கும். இது அப்புறமா பாத்துக்கலாம், இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். எம், வெறும் எம் கூட சொல்லலாம், எம் எல் கூட சொல்லலாம். ஓகே, எனிதிங். இது வந்து ஓரியன்டேஷன் என்னது? ஸ்பேஸ்ல எங்க இருக்கு, ஆர்பிட்டல் எங்க இருக்கு, இந்த ஸ்பேஸ் எங்க, ஸ்பேஸ்ல ஒரு பிளானட் கண்டுபிடிக்க மாதிரி. ஓகேங்களா? ஸ்பேஸ்ல எங்க இருக்கு அந்த ஆர்பிட்டல், அதான் ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் எந்த ஸ்பின் டைரக்ஷன்ல இருக்கு, சோ இந்த மாதிரி இப்படி இருக்கா எல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. சோ பிளஸ் 1/2 இல்லைன்னா -1/2 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் சொல்லுவாங்க. ஃபர்தரா நம்ம பார்க்கலாம், இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். 1 மினிட், நான் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் சாப்டர் முடியதான் போகுது. 2.10 வரைக்கும் தான் இருக்குங்களா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n. நான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன என்ன டிஸ்கிரைப் பண்ணுது? எனர்ஜி லெவல் அப்புறமா சைஸ். இட் இண்டிகேட்ஸ் த மெயின் ஷெல் எனர்ஜி லெவல் n is equal to 1, 2, 3. ஸோ n தானே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எனர்ஜி லெவல் எந்த எனர்ஜி லெவல்ல அது இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. எவ்வளவு n அதிகமா இருக்கோ அவ்வளவு வந்து கிரேட்டர் இன் சைஸ், ஹையர் இன் எனர்ஜி, மோர் எலக்ட்ரான். பாயிண்ட் நல்லா உங்களுக்கு புரியுதா? என்னோட வேல்யூ 1 இருக்கு, நெக்ஸ்ட் 2 இருக்குன்னா எதுல அதிகமா இருக்கும்? என்னோட வேல்யூ அதிகமா எதுல இருக்கும்? அதுல அது வந்து சைஸ் அதிகமா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருக்கும், அப்புறமா வந்து எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். பெரிய சைஸ் நிறைய எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ ஒரு ஷெல்னா அதான் ஒரு ஆர்பிட்டல். ஷெல்னு வச்சுக்கோங்க. இந்த ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருந்தா 2n². 2n². வந்து ஒரு கொஸ்டின்ல கேட்கலாம், இஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் 1 அப்படின்னா என்னோட வேல்யூ 1னா எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் இதுல மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ என்னோட வேல்யூ 1 என்னது, இதுல 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். சோ 2 into n², 2 into n², அப்படின்னா 1² எவ்வளோ? 2 தான். 1 வந்து எத்தனை வாட்டி, 1 வந்து 1 lakh வாட்டி கூட நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போனா 1 தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ 2 into 1 வந்து 2. தட்ஸ் இட். அப்படின்னா எத்தனை? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ அதுவே 2, என்னோட வேல்யூ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2ன்னு கொடுத்துறாங்களா, 2 into, கிளியரா இருக்குல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கா இந்த மேக்ஸ்? எஸ், இருக்கீங்களா? கிளியர் மேம். ஈஸியா தானே இருக்கு.
ஈஸி இருக்கும். சோ n ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர்னது 4. மேக்ஸ் வந்து அந்த கால்குலேஷன்லாம் ஈஸி பண்ணணும்னா 1ல இருந்து 15 டேபிள்ஸ் வரைக்கும் நல்லா வந்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? 1ல இருந்து 15 டேபிள் நல்லா மெமரைஸ் பண்ணிருக்கணும். செகண்ட் வந்து 1 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் நல்லா படிச்சிருக்கணும். தேர்ட் வந்து 1 கியூப்ல இருந்து 30 கியூப் வரைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா ஈஸி ஆயிடும் மேக்ஸ் கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் எடுக்கணும்னு அப்படின்னு இல்லை, ஈஸி ஆயிடும் மேக்ஸ் கால்குலேஷன். 2 into 4 8. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 2 into 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 into 2 18. நீங்க இந்த மகப் பண்ணா கூட நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? என்னோட வேல்யூ 1 கொடுத்தா 2 எலக்ட்ரான் இருக்கும். செகண்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருக்கும். தேர்ட் ஷெல்ல வந்து 18 எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரானோட ஃபார்ம்ல வந்து 2n ஸ்கொயர். 2n ஸ்கொயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பாத்துட்டோமா? இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? ரிவிஷன் பண்றேன். ரிவிஷன் நீங்க அது கேட்கலன்னா கூட இதுல வந்து நீங்க பெனிஃபிட் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல எனர்ஜி சைஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? எனர்ஜி லெவல் அப்புறமா எனர்ஜி லெவல் எந்த லெவல்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், அந்த மாதிரி. செகண்ட் வந்து இதோட பாயிண்ட் என்னதுன்னா, எவ்வளவு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமா இருக்கும், என்னோட வேல்யூ எவ்வளவு அதிகமா இருக்கும், கிரேட்டர் த சைஸ், கிரேட்டர் தி எனர்ஜி லெவல், ஹையர் த எனர்ஜி, கிரேட்டர் த சைஸ், அப்புறமா மேக்ஸிமம் எலக்ட்ரான். நிறைய கிரேட்டர் தி எலக்ட்ரான். எலக்ட்ரான் அதிகமா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருக்கும், சைஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ 2n ஸ்கொயர் ஃபார்முலா. செகண்ட் ஒன் வந்து அசிமுதல் குவாண்டம் நம்பர் இல்லைன்னா ஆங்குலார் குவாண்டம் நம்பர் எல். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம? ஷேப் ஆஃப் அன் ஆர்பிட்டல் என்ன ஷேப்ல இருக்கு. ஓகேங்களா? எல்லோட வேல்யூ வந்து 0ல இருந்து n-1 வரைக்கும். அப்படின்னா n-1 இதோட வேல்யூ இது என்னதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கலாம். என்னதுன்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1 கொடுத்துட்டாங்கன்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர் எப்படி இருக்கும்னா n-1 இருக்கும். அப்படின்னா என்னது 1-1 தான் இருக்கும், 0 தான் இருக்கணும். 2 கொடுத்தாங்கன்னா 2-1 1 தான் இருக்கணும். 3 கொடுத்தாங்கன்னா 2 தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதோட அதிகமா இருக்கக்கூடாது, என்னோட அதிகமா இருக்கக்கூடாது தான் ரூல். ஓகே, ரூல் ஷுட் நாட் பி பிரேக். ரூல் வந்து பிரேக் பண்ண முடியாது நம்மளால. ஓகேங்களா? சோ என்னோட வேல்யூ 1 அதோட ஒரு நம்பர் கம்மியா இருக்கும். 1னா 0, 2னா 1, 3னா 2, 4னா 3, அந்த மாதிரி. 0 1 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 0னா அதை எஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்ஷெல். ஷெல்லோடய அதுக்குள்ள இருக்க சப்ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டிடியூட் டீச்சரோட டீச்சர் இல்லாதவங்க வரவங்க தானே சப்ஸ்டிடியூட் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷெல்லோட உள்ள இருக்கதா சப்ஷெல். சோ 0 வந்து எஸ் சப்ஷெல் சொல்லுவாங்க. எஸ் இது வந்து நிறைய சாப்டர்ஸ்ல வந்து வரும். சோ இப்போ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அசிமுதல் குவாண்டம் நம்பர் 0 வந்தா எஸ், 1 வந்தா பி, பி சப்ஷெல். டோட்டலா 4 தான் இருக்கணும். எஸ்பிடிஎஃப், எஸ்பிடிஎஃப் இந்த 4 சப்ஷன் தான் இருக்கும். சோ எந்த சப்ஷனுக்கு என்ன நம்பர் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சோ 0னா எஸ், 0 1 2 3 எஸ்பிடிஎஃப், 0 1 2 3 எஸ்பிடிஎஃப், அவ்வளவுதான். 1னா பி, 2னா டி, 3னா எஃப், அவ்வளவுதான். எஸ்னா ஸ்பெரிக்கல் இருக்கும் ஷேப், பினா டம்பிள் ஷேப், டினா க்ளோவர் லீஃப் ஷேப், எஃப்னா காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகேங்களா? டபுள் டம்பிள் மாதிரி இருக்கும் க்ளோவர் லீஃப்னா. ஓகேங்களா? சோ எஸ்னா ஸ்பெரிக்கல், பினா டம்பிள், டினா க்ளோவர் லீஃப், எஃப்னா காம்ப்ளெக்ஸ். அதோட ஷேப் என்ன நம்பர் வருதோ அதோட ஷேப். இப்போ கேக்குறாங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, நிறைய மல்டிபிள் கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா இதோட மேக்ஸிமம் எலக்ட்ரான் கேக்குறாங்க. சோ 1னா 2 எலக்ட்ரான். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. செகண்ட் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு ஷேப் ஆஃப் இதோட அசிமுதல் நம்பர் என்ன, எல்லோட வேல்யூ என்னதுன்னா என்ன 1, அப்பனா எல் என்ன இருக்கும், 1ஓட கம்மியா இருக்கும். சோ 0. தட்ஸ் இட். தேர்ட் வந்து ஷேப் என்னன்னா எஸ் சப்ஷெல். சோ என்னது ஸ்பெரிக்கல் ஷேப், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? ஆர்பிட்டல்லாம் என்ன, சோ ஆர்பிட்டல்லாம் என்ன இல்ல. சோ 0னா ஒரு ஆர்பிட்டல், 1னா 3 ஆர்பிட்டல், 5னா 5 ஆர்பிட்டல். சோ டினா 5 ஆர்பிட்டல், 1 2 3 ஆட் நம்பர்ஸ் 4 அப்புறமா 5. எஃப்னா 7 ஆர்பிட்டல்.
சம் போட போட ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? சோ என்னென்ன ஆர்பிட்டல் S1 அப்படின்னு சொல்லுவாங்க, P3, D5, அப்புறமா F7. அந்தந்த ஆர்பிட்டல் பாக்ஸ் மாதிரி இதுக்குள்ள வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ இதுல 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்படி இருக்கும். நான் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ 1னா இதுல எப்படி இருக்கணும், எலக்ட்ரான் இப்படி இருக்கும். 2 எலக்ட்ரான் இருக்கும். ஒரு பாக்ஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்புறம் 3 பாக்ஸஸ்ல எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6. 5னா 10 இன்டூ 2 பண்ணா வந்துடும். அவ்வளவுதான் எலக்ட்ரான்ஸ். அரேஞ்ச் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இது எலக்ட்ரான்ஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆர்பிட்டல்னு சொல்றேன். ஓகே, ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான், 2 ஆர்பிட்டல்னா 4 எலக்ட்ரான், 3 ஆர்பிட்டல்னா 6 எலக்ட்ரான், 5னா 10 எலக்ட்ரான், 7னா 14 எலக்ட்ரான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் உள்ள. ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ML இல்லைன்னா M கூட வச்சுக்கலாம். இது வந்து அந்த ஆர்பிட்டல் வந்து எங்க இருக்கு, ஆரியன்டேஷன், அந்த பொசிஷன், லொகேஷன். ஓகேங்களா? இது எப்படின்னா -L இருந்து +L வரைக்கும். அப்படின்னா if L is equal to M, L is equal to 1 னா M வந்து -1 0 1 இருக்கலாம். 1 னா மைனஸ்ல இருந்து ஓகே 2 மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லோ கலர்ல எழுதுகிறது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னு வச்சுக்கோங்க. 1 3 அப்புறமா 1 2 3 வச்சுக்கோங்க. இதான் வந்து குவாண்டம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எழுதுறோம். ஓகேங்களா? நெகட்டிவ் அப்புறமா பாசிட்டிவ் வரைக்கும். -2 னா -2 -1 0 +1 +2 வரைக்கும் எழுதணும். இப்போ 3னா எப்படி வரும் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. எஸ், ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. 3னா அசிமுத்தல் குவாண்டம். சொல்லுங்க. எஸ், -3 -2 -1 0 1 2 3. 0 கரெக்டா 1 மேம்? 2 3. எஸ் கரெக்ட். ஓகே, புரிச்சா எப்படி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எழுதணும்னு? வெறும் எண் வச்சு நீங்க 4 எழுத வந்து கத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் MS இல்லைன்னா RS எதுனாலும் எழுதணும். ஸ்பின் குவாண்டம் நம்பர் எந்த ஸ்பின்ல வந்து எலக்ட்ரான் இருக்கு, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸா இப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸா இப்படி இருக்கும் எலக்ட்ரான். சோ ஒரு ஆர்பிட்டலுக்குள்ள ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்னு, ஒரு கிளாக் வைஸ் ஒன்னு, ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு. எலக்ட்ரானோட ஸ்பின் இது +1/2 -1/2. அவ்வளவுதான். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போக தேவை. ஓகேங்களா? சோ ஓகே, இது ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க ஃபர்தரா ஓகே சம் மாதிரி இருக்கு. தேர்ட் ஷெல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. தேர்ட் ஷெல்னா என்னது? என்னோட வேல்யூ 3. என்னோட வேல்யூ 3னா எல்லோட வேல்யூ என்ன இருக்கும்? எஸ், ட்ரை பண்ணுங்க. என்னோட வேல்யூ 3னா எல்லோட வேல்யூ வந்து 3 ஓட கம்மியா இருக்கும். சோ என்னது? 0 இருக்கும், 1 அப்புறமா 2. இப்போ இதுக்கு வந்து அசிமுத்தல் குவாண்டம் அதான் M மேக்னெட்டிக் நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சோ 0னா இதுக்கு மேக்னெட்டிக் நம்பர் வந்து 0 தான். 1னா -1 0 1 +1. 2னா -2 -1 0 1 2. இதோட ஸ்பின் வந்து இப்படிதான் எழுதணும். ஓகேங்களா? +or-1/2 அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? சோ நான் என்ன சொன்னேன், 3னா என்னோட வேல்யூ 3னா அப்படின்னா இது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 மேம். இந்த M ஓட வேல்யூ கவுண்ட் பண்ணா கூட உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும்.
1 2 3 4 5 6 7 8 9 9. ஸோ 9 இன்டூ 2 பண்ணா உங்களுக்கு வந்து ஹாஃப் தான் எம் இருக்கும். இதுக்குன்னா ஒரு எம்க்கு 2. ஸோ இதுக்கு 2 2 எலக்ட்ரான் 2 2 2 2 எலக்ட்ரான் பத்தி நான் பேசுறேன். 2 இல்ல எல்லாத்துலயும் 2 2 ஆர்பிட்டலோட பேர் இது. சோ 0னா ஒரு ஆர்பிட் இருக்குன்னு சொன்னல, இதோட இந்த பேர் என்னது 0 ஆர்பிட். இது வந்து என்னது 3 ஆர்பிட் இருக்கும். ரெண்டு அசிமுத்தல் நம்பர் வந்து 2னா 3 ஆர்பிட் இருக்கும். அப்படின்னா இது என்னது -1 0 +1. இதுக்கு 5 ஆர்பிட் இருக்கும். சோ -2 -1 0 1 2. ஓகேங்களா? இன்டெக்ஸ் கொஸ்டின் ஹோம்வொர்க். ஓகேங்களா? ஈஸி தான். நாட் a big deal. ஓகே, சோ இதை முடிச்சிடலாமா இல்லைன்னா ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த 2 டாபிக் முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? கொஞ்சம் பெரிய டாபிக் தான், கொஞ்சம் பெருசா போகுதா, ஏதாவது ஒரு டாபிக் முடிச்சுக்கலாம். ஸோ ஆர்பிட்டல்ஸ் உடைய ஷேப் பார்க்கலாம். எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? SPDF. ஓகேங்களா? ஸோ எஸ் ஆர்பிட்டலோட ஷேப் எப்படின்னா ஸ்பெரிக்கல், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எலக்ட்ரான் கிளவுட் இஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அரௌண்ட் நியூக்ளியஸ். இதோட மீனிங் என்னன்னா ஸ்பெரிக்கலா இருக்குன்னா நியூக்ளியஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க நடுவுல. இதுக்கு சுத்தி வந்து எலக்ட்ரானோட கிளவுட்ஸ் இருக்கும். சுத்தி வந்து எலக்ட்ரானோட கிளவுட்ஸ் தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இமேஜின் பண்ணி ஓகேங்களா? அப்பதான் ஈஸியா இருக்கும் படிக்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் 1s அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது 1s அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ 1sனா என்னது? என்னோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். 1sனா என்னோட வேல்யூ 1. ரேடியல் ப்ராபபிலிட்டி கர்வ், ப்ராபபிலிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ், பீக்ஸ் தென் டிக்ரீசஸ். இது வந்து ப்ராபபிலிட்டி எங்க இருக்கும்னு சொல்லி. ஓகேங்களா? இது வந்து 0.052 நானோமீட்டர்ல இருக்கும். என்னது 0. லொகேஷன் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ், பீக்ஸ் தென் டிக்ரீசஸ். எப்படி இருக்குன்னா இந்த ப்ராபபிலிட்டி நியூக்ளியஸ் கிட்ட இருக்கும்போது இதோட ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். நியூக்ளியஸ் கிட்ட வந்து நிறைய எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது தூரமா போக போக வந்து இதோட இடம் வந்து ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாயிடும். இந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டலோட ப்ராபபிலிட்டி. அடுத்து இந்த பேக் எங்கேயோ ஸ்பேஸ்ல இருக்கு, பெரிய கிரவுண்ட்ல எங்கேயோ நீங்க பேக் போட்டுங்க, அது கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதை நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ பிக் திங். இப்போ 2s ஆர்பிட்டலுக்கும் 1s ஆர்பிட்டலுக்கும் வந்து கம்பேர் பண்றாங்க. நான் எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். 1s நீங்க நெக்ஸ்ட் டாபிக்ல படிப்பீங்க, நான் இப்போ சொல்லிட்டேன். 2s 2p, 3s 3p 3d, 4s 4p 4d 4f. இதுதான் வந்து ஆர்பிட்டலோடைய அரேஞ்ச்மெண்ட். சோ 2s ஆர்பிட்டல்ல என்னோட வேல்யூ 2. என்னோட வேல்யூ 2னா இதோட சைஸ் எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்கும். நோட்ஸ் நோட்ஸ் ஆனா நோட்ஸ் வச்சு நம்ம ஸ்பெரிக்கல் நோட்ஸ் 0 நோட்ஸ். நோட்னா ஒண்ணும் இல்ல. ஸ்பெரிக்கல் நோட்னா அங்க அந்த இருக்க சான்ஸே இல்ல, 0. ரீஜன் வேர் தி ப்ராபபிலிட்டி இஸ் 0. ஓகேங்களா? அதுதான் நோட்ஸ். நோட்ஸ்னா கேப்ஸ் மாதிரி. நீங்க பயாலஜில கூட படிச்சீங்களா நோட்ஸ், அப்புறமா இன்டர் நோட்ஸ். அதுல வந்து வர வந்து அங்க இருக்க வந்து ப்ராபபிலிட்டி 0. கேப்ஸ் மாதிரி, அந்த கேப்ஸ்ல இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? பி ஆர்பிட்டலோட ஷேப் எப்படி இருக்கும்? டம்பிள் ஷேப்ல இருக்கும். பி ஆர்பிட்டல்ல 3 இருக்கு. பி ஆர்பிட்டல் 3 இருக்கு. எஸ் ஆர்பிட்டல்ல 1. பி ஆர்பிட்டல்ல 3 பாக்ஸஸ் நான் வரைஞ்சேன்ல. சோ இதோட இந்த பாக்ஸ் வந்து பிஎக்ஸ், பிஒய், பிசெட். இது ஒன்னொன்னு ஒரு ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ், ஒன்னு ஒய் ஆக்சிஸ், ஒன்னு ஜெட் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஒன் நோடல் பிளேன். இதுல வந்து ஒரே ஒரு நோடல் பிளேன் வந்து இருக்கும். ஒரு பிளேன் மாதிரி. பிளேன்னா இதுல வந்து இருக்காது அந்த மாதிரி. நம்ம நோடல் பிளேன் பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம்.
நோடல் பிளேன்னா ஒரு பிளேன்ல ஜீரோ பாசிபிலிட்டி, அங்க எலக்ட்ரான் ஃபைண்ட் பண்றதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ டி ஆர்பிட்டல்னா க்ளோவர் லீஃப் அப்படின்னு சொல்லி, க்ளோவர் லீஃப். எஃப் ஆர்பிட்டல் தான் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, அது நீங்க கிளியரா இருங்க. ஸோ இல்ல 5 ஆர்பிட்டல் இருக்கு. எக்ஸ் ஒய் ஒய் ஜெட் ஜெட் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர். நான் ஒரு பேர் மாதிரி. ஓகேங்களா, அவ்வளவுதான் சிம்பிள். ஒரு பேர், ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பேர். இதுலயும் நோடல் பிளேன்ஸ் இருக்கும். இது எல்லாமே டீஜெனரேட்டா இருக்கும். டீஜெனரேட்டா எல்லாத்துக்கும் சேம் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா, சேமா இருக்கும். ஸோ 2.7 நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ 2.10 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வெனஸ்டேல கம்ப்ளீட் பண்ணி இந்த சாப்டரே முடிச்சிடலாம். ஓகேங்களா, இன்னும் நிறைய பிஒய்க்யூஸ், நிறைய சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இனி கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சா? எஸ் மேம், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே, நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க. இந்த லெக்சரே இன்னொரு வாட்டி பாருங்க. எல்லாம் ஸ்பீடு கம்மி பண்ணி பாருங்க. ஸ்பீடு அதிகமாகி பாருங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன், உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறமா ரீட் பண்ணி பாருங்க. புக் பேஜஸ் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு நான் பிபிடி ரெடி பண்ணி சொல்லி தரேன். ஓகேங்களா, ஸோ அதை படிச்சு பாருங்க. சம்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எப்படியாவது ஹேண்டில் பண்ணிடுங்க. ஓகேங்களா. எஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சாட்ல கூட மேம். டவுட் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஓகே மேம். ஸோ நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா இன்னைக்கு? எஸ் மேம், தேங்க்யூ மேம்.